Assalamu Alaikkum Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஒரு சூப்பரான வீடியோட வந்திருக்கேன். குக் வித் கோமாளி ஷோல செஞ்சு காட்டின ஒரு 2 ரெசிபி நான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். குக் வித் கோமாளி ஷோ நான் பார்த்தது இல்ல. பொதுவா டிவில போடுற எந்த ஷோவும் நான் அவ்வளவா பார்க்கிறது கிடையாது. பட் குக் வித் கோமாளில செஞ்சிருந்த ரெசிபி நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்து வீடியோ போட்டிருந்தாங்க. அதை பார்த்து தான் நான் இன்னைக்கு ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பரா டேஸ்டா வந்துருந்துச்சு. அதனால இந்த வீடியோவை உங்க கூட ஷேர் பண்றேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாமல் எல்லாரும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அந்தோணி தாஸ் அவர்கள் செஞ்ச கேரட் கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். கேரட் கட்லெட் செய்கிறதுக்கு 150 கிராம் கேரட்டை வாஷ் பண்ணிவிட்டு துருவி எடுத்து வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் குட்டி குட்டி பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். அரை கைப்பிடி அளவுக்கு மல்லி புதினாவையும் நல்லா பொடியாக கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்ததாக ஒரு பெரிய பவுல் எடுத்துகிட்டு இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள் எல்லாத்தையும் 1 by 1 இந்த மாதிரி சேர்த்துடணும். அதுக்கப்புறமா டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அதே ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன். மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கூடவே 50 கிராம் அரிசி மாவு, 200 கிராம் கடலை மாவு நல்லா சலிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் மாவை பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன். நான் தண்ணி எதுவும் சேர்க்கல. சும்மாவே அந்த வெஜிடபிள்லேயே ஈரப்பதம் இருக்கும். அதுவே நமக்கு போதும். சப்போஸ் உங்களுக்கு அந்த ஈரப்பதம் பத்தல அப்படின்னா லைட்டாக தண்ணி தெளித்து கூட நீங்கள் பிசைஞ்சிக்கலாம். இப்போ எல்லா மாவையும் ஒன்றா சேர்த்து கட்லெட் மாவு பதத்துக்கு நான் பிசைஞ்சிக்கிட்டேன். நம்ம சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அதே போல் நம்ம சேனல் பாதி பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறீங்க, பாதி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. மாவு பிசையும் போது நம்ம கையில் ஒட்டாமல் கரெக்டாக பார்த்து பிசைஞ்சிக்கோங்க. லைட்டாக ஒட்டினா பரவாயில்ல, அதிகமாக ஒட்டாத அளவுக்கு பார்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம உள்ளங்கையில் வச்சு ஓரங்களில் வெடிப்பு இல்லாமல் ரவுண்டு ஷேப்பில் தட்டி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. கட்லெட் ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு திக்காக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசை தவா வச்சு 200 ml அளவுக்கு ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் ஹீட் ஆகிட்டு இருக்கட்டும். அடுத்து ஒரு பவுலில் பிரெட் கிரம்ஸ் வச்சுருக்கேன். இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. கட்லெட்டை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியான ஒரு ரெசிபி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அடுத்து நம்ம தட்டி வச்சிருக்க கட்லெட்டை ஒரு பீஸாக எடுத்து இந்த மாதிரி பிரெட் கிரம்ஸில் எல்லா இடங்களையும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அப்ளை பண்ண உடனே ஹீட் ஆகிட்டு இருக்க ஆயில் எடுத்து வச்சிடலாம். உங்கள் தோசை தவாவில் எத்தனை கட்லெட் வைக்க முடியுமோ அத்தனை கட்லெட் நீங்கள் வச்சுக்கலாம். நான் ஒரு 8 பீஸு கட்லெட் எடுத்து வைக்கிறேன். ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்ததும் எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இது ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். குக் வித் கோமாளி ஷோவோட ரெசிபி பார்த்தீங்கன்னா நிறைய செஞ்சு காட்டியிருக்காங்க. அதில் நான் நம்ம எல்லாராலையும் ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய ரெசிபியை மட்டும் ட்ரை பண்ணி அதை வீடியோவை எடுத்து உங்க கூட ஷேர் பண்ண போறேன். அதாவது அந்த ரெசிபிக்கு தேவையான பொருள் நம்ம எல்லாராலையும் ஈஸியா வாங்க முடியும் அப்படிங்கிற ரெசிபியை மட்டும் நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். நான் இன்னும் நிறைய ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அதுவும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அதையும் நான் உங்களுக்கு வீடியோவை எடுத்து அடுத்தடுத்து ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்லையும் லைக்லையும் கண்டிப்பாக மறந்துடாமல் சொல்லுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு என்கரேஜாக இருக்கும். இப்போ நான் கட்லெட் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இன்றைக்கி நம்ம எடுத்திருந்த குவான்டிட்டிக்கு எனக்கு ஒரு 16 கட்லெட் கிடச்சிச்சு. இந்த கட்லெட்டு கூட டொமேட்டோ சாஸ் தொட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ரெசிபி என்னன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம காரமான ரெசிபி செஞ்சு பார்த்தோம். அடுத்ததாக ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். இதுவும் ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி குக் வித் கோமாளி ஷோவில் கிரேஸ் அவர்கள் செஞ்சது. நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். பொதுவாக நம்மள நிறைய பேருக்கு குடைமிளகாய் அப்படின்னால பிடிக்காது. அதே போல் எங்கள் வீட்லேயும் குடைமிளகாய் யாருக்குமே பிடிக்காது. அதில் இருக்க சத்துக்கள் வேணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ரேராக தான் சமைப்பேன். பட் இன்றைக்கி நம்ம அந்த குடைமிளகாய் வச்சு ஒரு சூப்பரான ஹல்வா ரெசிபி செய்ய போகிறோம். குடைமிளகால ஹல்வாவா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஆச்சரியப்படுவீங்க. ஆமாம், அதில் தான் நான் இன்றைக்கி ஹல்வா செய்ய போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. எப்படி செய்கிறதுன்ட்டு இப்போ பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கிற 2 ரெசிபியுமே வெஜிடபிள் வச்சு தான் செஞ்சுருக்கோம். ஸோ ஹெல்த்தியான ரெசிபி தான். கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் ஹல்வா செய்கிறதுக்கு 3 குடைமிளகாய் எடுத்துருக்கிறேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 4ஆக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணதுக்கு அப்புறமா அதுக்குள்ளே இருக்கிற அந்த விதை எல்லாத்தையும் சுத்தமாக க்ளீன் பண்ணிவிடுங்க.
கூடவே வந்து வெள்ளை பகுதி இருக்குல்லையா, அதுக்குள்ள வெள்ளையாக இருக்கும், அதையும் நம்ம வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். நமக்கு வந்து அந்த க்ரீன் கலர் மட்டும்தான் தேவை. அதனால கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த விதையும் அந்த ஒயிட் கலர் இருக்கிறதையும் சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து சும்மா ரஃப்பாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து அரைக்க தான் போகிறோம், அதனால ரஃப்பாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கணும். இது ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணியாகவே கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கார்ன்ஃப்ளவர் வந்து ரெடி ஆகிடுச்சு, அதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு அடுத்து இன்னொரு பவுலில் கொஞ்சம் முந்திரியும் பாதாமியும் சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் நம்ம எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த குடமிளகாய் இருக்கு இல்லையா, அதை வந்து மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா வந்து ஃபைனாக அரைச்சிக்கணும். இதில் வந்து திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது, அதே போல் தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. ஏன்னா குடமிளகாவே பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கும், அதனால் அப்படியே நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து கண்டிப்பாக சேர்த்துறாதீங்க. அரைச்சதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா வந்து நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இதை வந்து நம்ம அளந்து எடுத்துக்கலாம். இந்த கப்பில் 1 கப் இருக்குது, அதாவது குடமிளகாய் அரைச்ச பேஸ்ட் வந்து 1 கப்பு நம்ம எடுத்துருக்குறோம். இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியமாக வச்சுட்டு ஒரு நான்ஸ்டிக் கடாய் வச்சு இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி, நெய் நல்லா சூடு வந்ததுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை போட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நம்ம வந்து தனியாக இதை ஃப்ரை பண்ண தேவையில்லை, ஃபஸ்ட்டே இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னாக்கா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வந்ததும் நான் வந்து நெய்யெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கிறேன். ரொம்ப நேரம் இதை வறுக்க தேவையில்லை, லைட்டாக வறுத்தாலே போதும். எடுத்து வச்சுட்டு அடுத்து இந்த நெய்யிலேயே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற குடைமிளகாய் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து சேர்த்துக்க போகிறோம். இந்த ஹல்வா செய்யறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி நான்ஸ்டிக் கடாய் எடுத்துக்கோங்க, அப்போ தான் ஒட்டாமல் ஈஸியாக கிளற வரும். இப்போ இந்த குடமிளகாய் பேஸ்ட்டை நெய்யில் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள் குடமிளகாய் பேஸ்ட் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த ஹல்வா செய்யறதுக்கு மொத்தமாக நான் வந்து 60 கிராம் அளவுக்கு நெய் எடுத்துருக்கிறேன். நெய் வந்து ஒரே டைமில் நம்ம ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூனாக போட்டு ஹல்வா வந்து நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து குடைமிளகாய் நல்லா வெந்து அதோட அந்த ஸ்மெல்லாம் போனதுக்கு அப்புறமா நம்ம கரைச்சி வச்சிருக்கிற கார்ன்ஃப்ளவர் வந்து சேர்த்துடலாம். சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுட்டு அடுத்து 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து நல்லா இப்போ நம்ம வந்து கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும். அடுப்பு வந்து நார்மலாக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் ஹல்வா வந்து நல்லா திக்காயிட்ருக்கு. இந்த டைமில் ஒரு பிஞ்சு அளவுக்கு சால்ட் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம எந்த ஒரு ஸ்வீட் பண்ணாலும் கண்டிப்பாக வந்து சால்ட்டு சேர்த்துக்கணும். அதனால ஒரு பிஞ்சு அளவுக்கு சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக வாசனைக்காக ஒரு 2 ஏலக்காய் வந்து இடித்து சேர்த்துருக்கிறேன், அதையும் நல்லா கலந்துக்கலாம். இப்போ வந்து நம்ம கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும். ஹல்வாவோட பதம் வர வரைக்கும் நம்ம கலந்துக்கிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குடமிளகாய் பேஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கலந்து ஹல்வா பதத்துக்கு வர ஆரம்பிக்குது. இந்த டைமில் நம்ம ஒரு 1/2 கப்பு சுகர் வந்து சேர்த்துக்கலாம். இந்த கப்பில் 1 கப்பு குடமிளகாய் பேஸ்ட் எடுத்தோம், அதே கப்பில் 1/2 கப்பு சுகர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டான ஸ்வீட்டாக இருக்கும். இப்போ வந்து இது கூட 1 ஸ்பூன் நெய்யும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ நம்ம வந்து நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் நல்ல ஒரு ஹல்வா பதத்துக்கு வரும். நம்ம சேர்த்துருக்க நெய் எல்லாமே பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம கலந்துக்கிட்டே இருக்கணும். நம்ம வந்து நெய் சுகர்லாம் சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த நட்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹல்வா வந்து கிட்டத்தட்ட ரெடியாக போகுது. நம்ம சேர்த்துருக்க நெய் எல்லாமே லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. அந்த கடாயிலையும் ஹல்வா ஒட்டவே இல்லை, பார்க்குறதுக்கு நல்ல ஒரு கண்ணாடி பதத்தில் இருக்குது பாருங்கள். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இறக்க போகிறேன். ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கியாச்சு. ஹல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதை வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். மாற்றிட்டு இதில் இன்னும் கொஞ்சம் நட்ஸ் வந்து மேலாக வந்து போட்டுக்கிறேன். இப்போ ஹல்வா ரெடி ஆகிடுச்சு, எடுத்து சாப்பிட வேண்டியதுதான். இந்த ஹல்வா வந்து லைட்டாக சூடாக இருக்கும்போது எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து எவ்வளோ சாப்பிட்டோம் அப்படின்னே தெரியாது, அந்தளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உண்மையை சொல்லப்போனால் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா வீடியோலாம் எடுத்த உடனே நான் தான் வந்து சூடாக இருக்கும்போதே சாப்பிட்டேன், ஒரு பாதி அளவுக்கு சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அடுத்து ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னாக்கா, இந்த குடமிளகால செஞ்ச ஹல்வா எப்படி இருந்துச்சு, அந்த ஸ்மெல் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அதோட ஸ்மெல் வந்து லைட்டாக வரதான் செய்யுது. பட் வந்து டேஸ்ட்டில் வந்து அது சுத்தமாக தெரியவே இல்லை. டேஸ்ட் வந்து ஹல்வா மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் வந்து அதோட ஸ்மெல் வந்து லைட்டாக வந்துட்டுருக்கு, அவ்வளோதான். குடமிளகாய் பிடிக்காது சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக வந்து பிடிக்காதுன்னு சொல்லவே மாட்டாங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ இதோட முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்ஷால்லா அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம சீக்கிரமாக மீட் பண்ணலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய்.